வேறு மொழியில் தமிழ் மொழியில் மீண்டும் உருவாக்கம் செய்யப்பட்ட படம் அது. அந்த படத்தில் அப்படி என்ன காட்சி இருந்தது, வரம்பு மீறிய காட்சிகள் இருக்கா அல்லது வசனங்கள் இருக்கான்றதை ரெண்டு தரப்புமே சொல்லாதது தான் இதில் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒன்று தணிக்கைத்துறை சொல்லணும், இந்தந்த காட்சிகள் இருக்குது, இதெல்லாம் வந்து இதை கட் செய்யணும் அப்படின்னு சொல்லணும். முதல்ல தணிக்கைத்துறை என்பது நான் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன், காட்சிகளை கத்தரிப்பதற்கான அதிகாரம் தணிக்கைத்துறைக்கு கிடையாது. அது சென்சார் போர்டு தான், அது சர்டிஃபிகேட் ஆஃப் போர்டு தான். அது ஒரு தகுதி சான்றிதழ் தான் கொடுக்கணும். இது ஏ சர்டிஃபிகேட்டு, இது யூ சர்டிஃபிகேட்டு, இது யூஏ சர்டிஃபிகேட்டுன்னு கத்தரிங்கன்னு சொல்லிவிட்டு அஃபீஷியல் லெட்ரு கொடுக்கவே மாட்டாங்க. அது உங்களுக்கு தான் தெரியுமான்றது தெரில. என்னுடைய திரைப்படங்கள்லாம் போச்சுன்னா இந்தந்த காட்சிகளை நீங்கள் கட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒரு ஒயிட் ஷீட்டில் தான் எழுதி கொடுப்பாங்களே தவிர சென்சார் போர்டோட அஃபீஷியல் லெட்டர்லேருந்து வராது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிகரெட் குடிக்கிற காட்சிகளுக்கு இங்கே வந்து தமிழ் சினிமாவில் வந்து சப்டைட்டில் போடணும். ஹிந்தியிலேருந்து வர்ற படங்களுக்கு மது அருந்துகிற காட்சிகளுக்கு எதுவுமே இருக்காது. ஆனால் சென்ட்ரல் போர்டு பேருக்கு சென்ட்ரல் போர்டு, ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு ரூல் இருக்குது, நார்த் இந்தியாவில் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ரூல் இருக்குது, நார்த் இந்தியாவில் ஒரு ரூல் இருக்குது. இதையே ஏற்கனவே இங்கே இருக்கிற திரைப்படத்துறை சார்ந்த தயாரிப்பாளர்கள் யாரும் கேட்டாங்களான்னு தெரியாது. அதனால் இது ஒரு சிக்கலானது. இதில் ஒரு அரசியல் நடவடிக்கை இருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஆண்கள் முன் வரிசையில் வந்து செப்ப சரி பண்ணிக்கங்க. பெண்கள் வந்து உங்களோட பகுதியில் முடிச்சிருப்பதில் வந்து வாலண்டியர்ஸ் அவர்கள் பகுதியில் இருக்கிற அந்த முசல்லா அந்த தேர்தல் ஆணையம் சில விதிமுறைகளை கொண்டு வரும்போது அதை நம்ம தவிர்க்க முடியாது. அதான் சார், இப்போ இந்த துரந்தரில் கூட மோடி பதவி ஏற்றது, பணம் அந்த காட்சிகள்லாம் இருக்கு, அதுவுமே வந்திருக்குது. இப்போ நீங்கள் அதில் சொன்னீங்க ஜனநாயகம் என்ன இருக்குன்னே தெரில, ஆனால் அது இந்த படத்தில் இந்த காட்சி இருக்கு, தேர்தல் நேரம் வேற. எப்படி இல்லை, 2014 இருந்து பாஜக ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் இருந்து பாஜக ஆதரவு திரைப்படங்கள் நிறைய வந்துட்டு தான் இருக்கு. காஷ்மீர் ஃபைல்ஸில் தொடங்கி கேரளா ஸ்டோரி வரைக்கும் இதையெல்லாம் வந்து அரசாங்கமே ஊக்குவிக்கிறது, அதிகாரத்தில் இருக்கிறவங்களே ஊக்குவிக்கிறாங்க. ஒருவேளை இந்த படத்தில் இருக்கிற காட்சிகள் ஏதாவது அவர்களுக்கு எதிராக இருந்திருக்கலாம். அது ஒரு சார்பு நிலையில தான் இருக்கு அப்படின்றத மறுக்க முடியாது. தெரியலையே, அது அவங்க தானே சொல்லணும். அந்த படத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்ல மறுக்கிறது தான் பிரச்சனை. யாரை அடித்தவன் சொல்ல மாட்டான், அடி வாங்கினவன் சொல்லணும்ல, என்னை இதுக்காக தான் அடிக்கிறாங்கன்னு. அவங்களும் சொல்ல மாட்டேன்றாங்கன்னா நம்ம யூகத்திலே பேச முடியாது இல்லையா? அந்த மறைவான அவருடைய உள்ளத்தில் இருந்த நிகழ்வுகளை